எனது குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு பையனோட ஜாதகம் 15/10/2014 பிறந்திருக்காரு. அப்போ இப்போ ஒரு 11 வயசு ஆகுது. ஓகேங்களா? இந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நீங்க மியூட் பண்ணிட்டு கூட எந்த மாதிரியான பிரச்சனை இந்த ஜாதகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஜோதிட ஆர்வலர்கள் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க. இது கொஞ்சம் டஃப்பான ஜாதகம். எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க. இந்த பையனை நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். இது கொஞ்சம் சிக்கலான ஜாதகம் தான், எடுத்த உடனே சொல்ல முடியாது. அதனால தான் இந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படியும் இயங்கும். அஸ்ட்ராலஜி ஹெவியான காம்பினேஷன். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல நம்மளால பலர் சொல்லிட முடியாது. இப்போ இந்த ஜாதகம் பாருங்க, 15/10/2014 9:41 AM சென்னையில் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? பிறக்கும் போது குரு தசை, குரு புத்தி. விருச்சிக லக்னம், லக்னத்துல செவ்வாய், 5ல் கேது, 8ல் சந்திரன், 9ல் குரு, 11ல் சூரியன், சுக்கிரன், ராகு, 12ல் புதன், சனி. ஓகேங்களா? அம்ச கட்டம் பாருங்க, தனுசு லக்னம், கும்பத்தில் குரு கேது, மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் சனி, சிம்மத்தில் சுக்கிரன், ராகு, கன்னியில சூரியன், துலாத்துல புதன். ஓகேங்களா? லக்னம் 18 டிகிரி, செவ்வாய் 27, குரு 24, சனி 27, புதன் 1, ராகு 24, சுக்கிரன் 25, சூரியன் 27, சந்திரன் 20. இதுதான் டிகிரி அமைப்பு. ஓகேங்களா? இந்த தம்பிக்கு ஆட்டிசம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இதை பார்த்தோன்னே சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்துல ஜோதிட ரீதியா ஆட்டிசம் வர்றதுக்கான ஜோதிட விதிகள் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இப்ப இந்த லக்னத்தை குரு பாக்குறாரு, லக்னாதிபதியும் பாக்குறாருன்ற அமைப்பு கரெக்டு தான். அப்போ லக்னம் பாதிக்கப்படலை. இதை பார்த்தவனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிவியரான விஷயம். அதனாலதான் சொல்றேன், இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம இந்த மாதிரி வெரைட்டியான ஜாதகங்களும் பார்த்து ஜோதிடத்துல பழகிக்கணும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, பொதுவா ஆட்டிசத்துக்கான இது லக்னம், லக்னாதிபதி பாதிப்பு பண்ணும். சிந்தனை ஸ்தானம் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு காரகனான குரு. ஏன்னா புத்தி காரகன். ஓகேங்களா? புத்தி ஸ்தானம், புத்தி ஸ்தானாதிபதி, புத்தி காரகன் குரு. இவங்கெல்லாம் பாதிக்கு பண்ணும், ராசி பாதிக்கு பண்ணும். இதுதான் ரூல். இதுலதான் ஆட்டிசம் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ். இந்த பாதிக்கப்பட்ட தசைகளோட அந்த பிறக்கும் போது அந்த இளம் வயதுகளை அந்த பாதிக்கப்பட்ட தசை வந்தாக்கா அந்த ஆட்டிசம்கான வாய்ப்புகள் அதிகரிக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஜாதகத்தை பாருங்க, ஒரே பாயிண்ட் தான். இவர் பிறந்தது குரு தசை. இந்த குரு பொதுவாக சனி உச்சம் அடையக்கூடாதுன்னு ஐயா சொல்லுவாரு. சனி உச்சம் அடைஞ்சா என்ன? சனியுடைய காரகம் வலிக்கிறது. சனியுடைய காரகம் என்ன? மூட்டை தொகுறது, உடல் உழைப்பு, கடினமான உழைப்பு. அதை நீங்க ஃபேக்டரியா ஒர்க் பண்ணலாம், எந்த தொழிலா இருந்தாலும். அந்த சனி புத்தி, சனி தசை அந்த டைமிங்ல போய் அவங்க கேட்டீங்கன்னா, ஒன்னு கடன் பிரச்சனையில இருந்திருப்பாங்க, இல்ல நோய் தொந்தரவுல இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த டைம்ல கடினமா கஷ்டப்பட்டு நான் உழைச்சோம். அது விவசாய பணிகளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியில லேபரா இருக்கும்போது அந்த டைம்ல கம்பெனியில ஹெவியா நான் வேலை செய்துட்டு இருந்தேன். ரொம்ப கடினமான வேலையை என் லைஃப்லயே நான் அப்பதான் செய்தேன். இந்த பேச்சு எப்போ வரும்னா, சனி கிராஸ் ஆகும்போது தான் வரும். இப்ப சனி உச்சமாகுதுன்னா அதுக்குதான் 6ஆம் வீட்டு காரகன் சனியும் செவ்வாயும் வராங்க. 6ஆம் வீட்டு காரகன் சனியும் செவ்வாயும் தான். அப்ப கடன் நோய் எதிர்ப்பு இதுக்கான காரக கிரகங்கள் சனி தான். இப்ப சனி பலம் அடையுதுன்னா அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பலம் அடையுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா உடல் உழைப்பு பலம் அடையுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? இந்த சனி உச்சமாகிறது அவ்வளவு விசேஷம் இல்ல, உச்சமாகிறது தப்பு தான். ஓகேங்களா? இந்த உச்ச சனி குரு 4 டிகிரிக்குள்ள பாக்குறாங்க. சனி 27 டிகிரி, குரு 24 டிகிரி. அப்ப 3 டிகிரிக்குள்ள இந்த உச்ச சனி குருவை பாக்குறாங்க. இது உச்ச குரு தான். ஆனா சனியுடைய பார்வையினால குரு பாவத்துவம் அடைகிறார். இது இந்த குரு பாவத்துவம் அடைறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு இந்த குழந்தைக்கு, இவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு 6-7 வயது வரைக்கும் பேச்சு வரல. அதுக்கப்புறம் தான் அவர் நல்லா பேச ஆரம்பிச்சார். அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டரியும் அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் இருக்கு. ஒரு 6-7 வயசுக்கு அப்புறம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா பேச்சு வந்தாங்க. அது மாதிரி இந்த பையனுக்கு சரியா பேச முடியல. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டிசமான சிம்டம்ஸ் இந்த தம்பிக்கு நிறைய இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருனாக்கா,
கொஞ்சம் நம்ம சொல்றது கொஞ்சம் சரியா புரியாது, புரியும் ஓரளவுக்கு. அப்படி கொஞ்சம் தலையெல்லாம் நார்மல் ஒரு நம்ம பாக்குற மாதிரி பார்க்க மாட்டாரு, கொஞ்சம் அப்படி இப்படி அசைஞ்சிட்டு இருப்பாரு, எங்கேயாவது நடந்துகிட்டே இருப்பாரு. கொஞ்சம் வெளியிட்டனா கொஞ்சம் வெகராசா இருப்பாரு. ஏன்னா விருச்சிக லக்னம் இல்லைங்களா, லக்னத்துல செவ்வாய் கொஞ்சம் சில டைம்ல ரொம்ப வெகராசா கொஞ்சம் கோவப்படுவாரு. நடந்துகிட்டே இருப்பாரு அந்த தம்பி. வீட்டுல சிட்டிங்ல இருந்தா பரவாயில்ல, பட் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தானா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி நடக்கிற தன்மைகள் உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டிசம் சிம்டம்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த உச்ச சனியோட பார்வையில குரு மாற்றம் தான். சரி, அப்படி குரு மாட்டினா அது என்னங்க, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விருச்சிக லக்னத்துக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி 2-3 லக்னம் இருக்கு. அது என்னன்னாக்கா, ஒரே கல்லுல 2 மாங்காய். 5ஆம் அதிபதியும் அவருதான், புத்தி காரகனும் அவருதான். இப்ப இந்த குருவை நீங்க அவுட் பண்ணீங்கன்னா 5ஆம் அதிபதியும் அவுட்டு, 5ஆம் வீட்டு காரகனான புத்தி காரகன் குருவும் அவுட்டு. ஒரே கல்ல 2 மாங்காய். இது இப்போ பாவகம் பாவகாதிபதி காரகன், ஓகேங்களா. இப்ப பாவகாதிபதி, இப்ப குரு அவுட் பண்ணா பாவகாதிபதி அவுட்டு, காரகனும் அவுட்டு. 5ஆம் வீட்டு காரகன் புத்தி காரகன் அவரு தான். அப்போ 2 பாயிண்ட் அவுட் ஆயிடுது பாவகம். இப்ப பாவகத்துல வந்து கேது வந்துடுறாரு, ஓகேங்களா. அப்ப அந்த பாவகம் பாவகாதிபதி காரகன்ல வந்து 2 பாயிண்ட் ஒரே டைமிங்ல ஒரு கிரகத்தை அவுட் பண்ணா 33 33 33 அந்த 100 மார்க், 3 33ல 2 33 66 மார்க் அவுட்டு. இந்த ஒரு குரு அவுட் பண்ண நடக்கும். இதே பொசிஷன் தான் சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா குரு வரும்போது நடக்கும். இப்ப இந்த குருவை நீங்க அவுட் பண்ணீங்கன்னா 5ஆம் அதிபதியும் அவுட்டு, 5ஆம் வீட்டு காரகனான குருவும் அவுட்டு. இதே பொசிஷன். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் அதிபதியா சூரியன் வருவார். இப்ப அந்த சூரியன் அவுட் பண்ணீங்கன்னாக்கா 9ஆம் அதிபதியும் அவுட்டு, 9ஆம் வீட்டு காரகனான தந்தைக்கு காரகனான சூரியன் அவுட்டு. ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த சூரியனை சனியோ யாரோ ராகோ பிடிக்கிறாங்கனாக்கா 2 போஸ்டிங் போச்சு. 33 33 66 மார்க் போயிடுச்சு. மிச்சம் 33 தான் இருக்கு. இதுதான் ஒரே கல்ல. அதே மாதிரி இப்ப இப்ப விருச்சிக லக்னத்துக்கு கூட எடுத்துங்க. மேஷ லக்னமா இருக்கட்டும், விருச்சிக லக்னமா இருக்கட்டும், 7ஆம் அதிபதி சுக்கிரன். மேஷ லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை நீங்க அவுட் பண்ணீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதியும் அவுட்டு, 7ஆம் வீட்டு காரகனான சுக்கிரனும் அவுட்டு. ஒரே ஒரு பார்வை தான், பட் 2 போஸ்டிங் போகுது. அந்த மாதிரி இந்த ஜாதகத்துல உச்ச சனி குருவை பார்த்ததுனால அந்த ஒரே பார்வை 2 33 அவுட் ஆகுது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் அவுட்டு, 5ஆம் வீட்டு காரகனான குருவும் அவுட்டு. அப்படின்ற அமைப்புல இவரதான புத்திகாரகன். இதுல என்ன ஒன்னா, பிறக்கும் போது இந்த குரு தசை பாதிக்கப்பட்ட தசை வரக்கூடாது. வேற ஏதாவது செவ்வாய் தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ அந்த மாதிரி வந்திருக்கலாம். இந்த பாதிக்கப்பட்ட குரு தசையே வந்ததுனால அந்த விஷயங்கள் வந்து அந்த குருவுடைய காரகம் சரியா செயல்படல. குருவுடைய காரகம்னா தனகாரகம், புத்திரகாரகம், குழந்தை, அதனால புத்திரகாரகம்லாம் இல்லை. ஒண்ணு தன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க வசதி வாய்ப்பா தான் இருக்காங்க, ஓகேங்களா. அப்ப புத்திஸ்தானம் வந்து பாதிக்கப்படுது. இந்த இளமையில பிறக்கக்கூடிய இந்த குரு தசையில பிறந்ததுனால அந்த ப்ராப்ளம் வருது. இதான் பாயிண்ட். இதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமா இருக்கு. சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்தான் இருக்காரு, பட் ஆனா லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமா இருக்குது. அது ஒரு அவ்வளவு பாசிட்டிவ் ஜோன் இல்லை. ராசி வந்து 8ல மறையுது. என்னதான் அவ்வளவு ராசி சந்திரன் 8ல மறையக்கூடாது, மனோகாரகன் மறையிறாரு, சஷ்டாஷ்டகமா இருக்கு லக்னமும் ராசியும், ஓகேங்களா. அந்த அமைப்பு வந்து சாதகமான அமைப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டிசம் ஜாதகத்துல சில ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்போ பொதுவாக ஆட்டிசம் வந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. அது காரணம் 12ஆம் பாவகம் பாவத்துவம். 12ஆம் பாவகம் பாவத்துவம் வந்தா ஆட்டிசத்துக்கு ஒரு ரிலேஷன் உண்டு, ஓகேங்களா. தூங்க மாட்டாங்க. இப்போ நம்ம நார்மலா இருக்கிறோம், நாமளே கூட ஒரு 5 நாள் 4 நாள் சுத்தமா 24 ஹவர்ஸும் தொடர்ந்து தூங்கலாம், நமக்கே இந்த ப்ராப்ளம் வரும். ஒரு தூக்கன்றது சுத்தமா 0. 4 நாளா தொடர்ந்து தூங்கலைன்னா அவரு 5ஆவது நாள் அந்த நபரை பார்த்தீங்கன்னா சுத்தமா வீக் ஆயிடுவாரு. சும்மாவே இருக்கட்டும், அவர் எந்த வேலையும் செய்ய தேவை. தூங்காம இருந்தாலே உடம்பு சுத்தமா போயிடும். ஏன்னா தூங்காம இருந்தா பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் போகக்கூடிய தன்மையில் இருக்காது, நிறைய டயர்டாயிடும். பிரெயினுக்குலாம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும், நம்ம இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கணும்னா அது சோர்வு அடைஞ்சிடும். அது மாதிரி வெறுமனே சும்மா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண தேவை. தூங்காம இருந்தாலே ஒரு ஆல்கஹால் அடிக்கிறத விட, நீங்க எந்த பேட் ஹாபிட்ஸ் இருக்கிறத விட
தூங்காம தொடர்ந்து ஒரு 4 நாள் இருங்க, உங்க உடம்பு வந்து ரொம்ப ஹெவியா போயிடும். 1 ஹவர் கூட நீங்க தூங்கல அப்படின்னா வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இப்ப 12ஆம் பாவம் பாவத்துவம் மாறதுனால தூக்கம் சரியா வராது. இப்ப தூக்கம் சரியா வரல அப்படின்னாக்கா அதனுடைய தொடர்ச்சியா வந்து அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திங்க் பண்ணிட்டே இருந்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப தூக்கம் வரனா உடம்பு டயர்ட் ஆயிடுது. உடம்பு டயர்டானா பலவீனம் ஆயிடுது. இந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து சரியா வரல. அதுதான் இந்த 12ஆம் பாவம் பார்த்தோம்னா 12ஆம் இடம் நடக்கிறது, கால்கள் அப்படின்றவங்க நடந்துகிட்டே இருப்பாரு. அசைஞ்சிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இது பண்றதுக்கு காரணம் 12ஆம் பாவம் பாவத்தும், தூக்கமின்மை காரணம் 12ஆம் பாவம் பாவத்தும். ஓகேங்களா? இப்ப குரு தசை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கு. இதனால இளமை காலங்கள்ல இந்த பாதிக்கப்பட்ட கிரகத்துடைய தசை வந்ததுனால, அது குருவா வந்ததுனால அந்த தம்பிக்கு வந்து குருவனுடைய புத்தி காரகன்ற அமைப்புல கொஞ்சம் அந்த திங்கிங்ல வந்து ப்ராப்ளம் வந்தது. இங்க லக்னத்துக்கு பக்கத்திலேயே சனி, உச்ச சனி இங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. லக்னத்துக்கு பக்கத்திலேயே சனியுடைய ஆதிக்கம் வருது. ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறாரு, சுபத்தமா தான் இருக்கிறாரு. ஆனா செவ்வாய் சனி நெருக்கம் வந்து இந்த லக்னத்துக்கு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஆர்டிஷனும் பார்த்தோன்னே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஜாதகன்றதுனால அதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸாம் பண்றேன். இது மாதிரி ரொம்ப ஹெவியான காம்பினேஷன் இருக்கும் ஜோதிடம். நம்ம எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் பாயிண்ட் இப்போ இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்த உடனே சொல்ல முடியாது. பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லக்னத்துக்கு செவ்வாய் சனி நெருக்கமா இருக்கிறது ஒரு நம்ம இழப்பு. அதே மாதிரி 12ஆம் பாவம் பாவத்துவம் ஆதிசத்துக்கு அதுவும் ஒரு ரூல். ஓகேங்களா? ஏன்னா தூக்கமின்மை நீங்க எப்போ தொடர்ந்து 10 நாள் தூங்கல, ஒரு வாரம் தூங்கலைன்னாக்கா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஹெவியா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுல ஃபர்ஸ்ட் ஹெவியான பாயிண்டே லக்னம் ராசி சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது. ஒரே கல்ல 2 மாங்காய். இது சிம்ம லக்னத்துக்கு நடக்கும், நிறைய லக்னத்துக்கு நடக்கும். இவங்க ஸ்தானாதிபதியா வந்துருவாங்க, அந்த வீட்டு காரகனாவும் வந்துருவாங்க. சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் வீட்டு காரகன். இதுதான் இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த காரகனும் ஒரே அமைப்புல வர்றது அது கொஞ்சம் இதுவாகும். தனுசு லக்னத்துக்கு சூரியன் வர்றது, மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் வர்றது, விருச்சிக லக்னத்துக்கு சுக்கரன் வர்றது, இது எல்லாமே ஒரே போஸ்டிங் வர்றதுனால குருவை அவுட் பண்ணாலுமே 2 போஸ்டிங் அவுட்டு. அதனால அவருக்கு அந்த பத்தாத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட தசையை சின்ன வயசுல வந்ததுனால அந்த ப்ராப்ளம் வந்து 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டார், 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்ட அமைப்புல பேச்சு வந்து சரியா வரல. 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட அமைப்புல சிந்தனைகள் சரியில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜோதிடம் வந்து ரொம்ப மைன்யூட்டா டிராவல் ஆகும். சரியான காம்பினேஷன் நம்ம ஜோதிடத்தை நிறைய பயிற்சி வேணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.